ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த டிஸ்கவர் இந்த CT100 பாருங்கள். இந்த வண்டி இப்போ தான் வந்துட்டு வேறு மெக்கானிக் இன்ஜின் வேலை செஞ்சுருக்காங்க. வேறு மெக்கானிக் இன்ஜின் வேலை செஞ்சு அந்த கேம் ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கேம் ஷாஃப்ட்டு ரேக்ராம்லாம் மாற்றிட்டேன்னு சொல்லிவிட்டு பில்லு போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு எதுவுமே மாற்றலை. எல்லாம் வண்டியில் உள்ளது தான். என்ன ஆச்சுன்னா, இது உள்ளே வந்துட்டு ஒரு நம்ம ரேக்ராம் பின்னு வரும், 2 பின்னு. அந்த பின்னுக்கு ஒரு பிளேட்டு ஒன்று வரும், அந்த பின்னு வெளில வராமல் இருக்கிறதுக்கு. அதை சரியாக போடாமல் படி வைக்காமல் போட்டு அந்த பின்னு பிடுங்கிட்டு ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆகி இந்த கேமு வீல் உள்ள அந்த உரசிட்டு ஒரே சவுண்டு கிளம்பலான்னு சவுண்டு. இப்போ கழட்டி பார்த்தேன், அதில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. வேறு நான் எதுவும் ஜாமான்லாம் மாற்றலை, வண்டியில் உள்ள ஜாமான் தான் இது எல்லாமே. இப்போ பாருங்கள், இந்த நெட்டு மட்டும் 2 மாற்றிருக்கோம். மேலே அந்த வால்வ் டோர் நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் நெட்டு. அந்த 2 நெட்டு மட்டும் அது வந்து ஸ்டெப் அடித்து போச்சு. எங்கே பாருங்கள், இந்த 2 நெட்டு மட்டும் வாங்கியிருக்கோம். இந்த 2 எல்லாம் உள்ளே அந்த பள்ளமாக ஆகிட்டு பாரு, அதனால் வால்வு சரியாக சீட்டிங் இருக்காது. இந்த 2 நெட்டு மட்டும் தான் மாற்றிட்டு பாருங்கள். இப்போ ஓட விட்ருக்கேன், சவுண்டே இல்லை, பக்காவாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிருக்காங்க. செலவு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இந்த நம்ம CT100 சவுண்டே இல்லை, அப்படியே நார்மலாக கிளம்பலான்னு வந்துச்சு. இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணால் இப்போ சவுண்டு இல்லை. இன்னும் கஸ்டமர் வரல, வந்தோன்னா அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதான். ஓகே.